பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியத்தை இந்த இடத்தில் நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய நாள் பங்குனி உத்திர பெருநாளாக அமைகின்றது. பங்குனி உத்திர பெருவிழாவை மயிலாப்பூரிலும் திருவான்மியூரிலும் சென்ற பௌர்ணமியை ஒட்டிய விழாவாக அமைத்து விட்டார்கள். ஆனாலும் வடபழனி போன்ற முருகன் தலங்களில் இன்றைய நாள்தான் பங்குனி உத்திர பெருவிழா நடைபெறுகின்ற நாளாக இருக்கின்றது. பங்குனி உத்திர விழாவை உத்தரம் என்கிற நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வந்து இணைகின்ற வகையில் நாம் அதை கொண்டாடுகின்றோம். நாளைய பௌர்ணமி சித்திரைக்கு உரியதாக ஆகி நாளை சித்திரை மாதம் தொடங்கி சித்திரை இறுதி நாளிலும் பௌர்ணமி வந்து வரும் மாதத்திலும் 2 பௌர்ணமிகளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு நமக்கு தொடங்க இருக்கிற வகையில் இன்றைக்கே பாம்பன் சுவாமிகளுடைய அருளாசியை பங்குனி உத்திர பெருவிழாவில் நாம் பெறுகின்றோம். அந்த வகையில் நாம் எல்லாம் பெருமானுடைய அருளாசிக்கு இயற்கையாகவே பாத்திரம் உடையவர்களாக இருக்கின்றோம். இன்னொன்று, பங்குனி உத்திரம் என்பது சித்திரை மாதத்துக்கு முன்பாக வருடத்தினுடைய முடிவில் 27 நட்சத்திரங்களுக்கும் அதனை சார்ந்த இறைவனை வணங்குகிற வகையில் பங்குனி உத்திர விழாவை கொண்டாடிவிட்டு புத்தாண்டை அனுபவிக்க வேண்டும். இனி வரப்போகிற புத்தாண்டு என்பது ஜோதிட ரீதியாக மேஷ ராசியில் சூரியன் உச்சமாக வருகின்ற அதாவது ஜாதகத்தில் மேஷம் 1வது கட்டம், அதனுடைய யதார்த்த அடிப்படையில் அங்கே இருந்து சூரியன் தொடங்குகிற அந்த அமைப்பு ஜாதக ரீதியாக ஒரு புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய கணக்குக்கு அது அமைகிறது. எது புத்தாண்டு என்பதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிறப்பினுடைய கால கணக்குக்கு சித்திரை மாதம் மேஷராசியில் சூரியன் பிரவேசிப்பது ஒரு அடிப்படை. இந்த கால கணித அடிப்படையில் அனுபவிக்க நாம் செல்லுவதற்கு முன்பாக உலகத்தில் எல்லா நட்சத்திரங்களுக்கும் நாம் இறைவனை அடிப்படையாக வைத்து ஒரு விழா கொண்டாட வேண்டும். மாசி ஹஸ்த நட்சத்திரம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை 27 நட்சத்திரங்களில் 27 நாட்கள் நீங்கள் நட்சத்திர அடிப்படையில் இறைவனை வணங்கினால் உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா உயிர்களுக்குமான வழிபாட்டினை மேற்கொள்ளுகிறீர்கள் என்று பொருள். இப்ப ஆண்டு காலக்கணிதம் தொடங்குவதற்கு முன்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு பங்குனி உத்திர பெருவிழா தொடங்குகிறது.
மாசி ஹஸ்தம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை நாம் அதை இறைவனை வழிபட்டு உலகத்தில் உள்ள இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். இது கால கணிதம். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும், சமகால உயிர்களுக்கு ஒரு நன்மையை தர வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்குமானால் அந்த கருத்தை நிறைவேற்றுவதற்கு இறைவன் பங்குனி மாதத்தில் தவம் மேற்கொண்ட பாம்பன் சுவாமிகளுக்கு உபதேசம் செய்து உலகத்திற்கே ஒரு உபதேசத்தை வழங்குகிறான். பாம்பன் சுவாமிகள் பிறப்பன் வலசையில் பங்குனி மாதத்தில் தான் தவம் இருக்க முற்படுகிறார். இந்த தவம் இருக்க முற்பட்டவருக்கு பங்குனி உத்திர சார்பில்தான் உபதேசம் அளிக்கப்படுகிறது. அந்த உபதேசம்தான் பின்னாளில் தகராலய ரகசியம் என்ற நூலாக அமைகிறது. அந்த உபதேசம் சென்னையிலே பாம்பன் சுவாமிகளுக்கு அனுபவமாக ஆகிறது. அந்த உபதேசம் பங்குனி மாதத்தில் உத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிற காரணத்தால் எப்படி பங்குனி உத்திர விழா 27 நட்சத்திரங்களில் உலகத்திற்கு பொதுவான ஒரு வழிபாடாக அமைகிறதோ அப்படி பாம்பன் சுவாமிகளுக்கு அமைந்த உபதேசம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான பொதுவான உபதேசமாக வரலாறு படுகிறது. என்ன புரிஞ்சுது? மறுபடியும் நான் பாம்பன் சாமிக்கு முருகப்பெருமான் செய்த உபதேசம் என்ன மாதிரி ஆகுதுன்னு கேட்டா, எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நன்மைக்காக பங்குனி உத்திரம் விழா வருகிறதோ அதே மாதிரி பங்குனி உத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பாம்பன் சுவாமிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட உபதேசம் உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிர்களுக்குமான பொதுவான உபதேசமாக பின்னாளில் அமைகிறது. இதுதான் முதல். ஏன்னா உங்களுக்கு இறைவனுடைய காலத்திட்டத்தில் அது இணைகிறது. இது கால அடிப்படையில் பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியத்துக்கு மூலமான தவம் இருந்து அவர் பெற்ற உபதேசத்தினுடைய கால இட அடிப்படையில் இருக்கிற உண்மை. இது முதல் செய்தி. பாம்பன் சுவாமிகள் அந்த தவம் இருந்த விஷயத்தை உங்களுக்குலாம் இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு வர்றவங்க, பாம்பன் சாமியை அனுபவிக்கிறவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி ஒரு போன பங்குனி உத்தரத்துல விழா கோலத்துல ஏதோ அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதை தெளிவா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பாம்பன் சுவாமிகள் எனக்கு ஒரு அமைப்பை தந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி மயூர வாகன சேவன விழா தான் பாம்பன் சுவாமிகளே கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்திய விழா. பாம்பன் சுவாமிகளுக்கு கால் முறிந்து பொது மருத்துவமனையில் அந்த கால் குணமான வரலாறு மயூர வாகன சேவனம் என்பதாக மார்கழி மாதத்தில் கொண்டாடப்பட்டது. ஆனா அந்த விழா பாம்பன் சாமி எதுக்கு அமைக்கிறார் என்று கேட்டால், உலகத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு. அது உலகத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு உலகம் அதோட போக்கில் அதை அனுபவிக்கும். ஆனா பாம்பன் சுவாமிகளுக்குன்னு ஒரு விஷயமா வந்தது பிறப்பன் வலசை உபதேசம், தகராலய ரகசியம். அதனால என்னதான் மயூர வாகன சேவன விழாவில் உலக மரபுக்கான விழாவாக இருந்தாலும் அது நிறைவாக அமைவது பாம்பன் சுவாமிகள் உலகத்திற்கு வழங்கிய தகராலய ரகசியமும் அவர் பெற்ற அனுபவமுமான அந்த நிலை. அதனால
இன்றைய விழா பங்குனி உத்திர விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பெருசா உங்களுக்கு தோரணம் கட்டி கொண்டாடல அப்படின்னாலும் இதை இப்படித்தான் அனுபவிக்கணும். பாம்பன் சாமிகள் பிறப்பன் வலசையில குழி வெட்டி தவம் இருந்து அதுல அனுபவித்த இயல்பான ஒரு தன்மையை இப்படிதான் நீங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதை நமக்கு அதனுடைய உண்மையை விரிவாக அமைப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு வரலாறு கூட கொஞ்சம் சொன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். பாம்பன் சாமிகளுடைய வரலாறு அவர் காலத்திலேயே சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா பாம்பன் சாமிகள் என்கிற ஒரு ஆளுமையை அது சொல்லுச்சு அப்படின்னு நாம நினைக்க முடியாது. ஆனா பாம்பன் சாமிகள் அவருடைய வரலாற்று குறிப்புகளை அவருடைய 6666 பாடல்கள்லையும் விளக்க உரைகளிலும் இணைத்து தான் அமைச்சிருக்கிறார். அதை வச்சு நாம படிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நாம ஒரு ஆளை எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி நாம பாம்பன் சாமி என்கிற அருளாளரை அனுபவிக்கலாம். இப்ப இந்த வரலாற்று பகுதியில உங்களுக்கு சில அடிப்படை நிகழ்ச்சிகளை மட்டும் இப்ப சொல்றேன். இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் உபதேசம் பெற்றது விஜய வருஷம். விஜய வருஷம் வரப்போறது விஜய வருஷமா வரப்போறது, இப்ப போறது விஜய வருஷம், வரப்போறது ஜெய வருஷம். இந்த விஜயன் ஜெயன் தானே துவார பாலகர்னு சொல்லுவாங்க. அதுதான் அதை வச்சு வந்த பேர். அது இந்த விஜய வருஷம் இன்னைக்கோட உங்களுக்கு முடியுது, சரிதானே? இன்னையோட முடியுது. இந்த விஜய வருஷம் இன்னைக்கு வருதுன்னு சொன்னா இதோட விஜய வருஷத்தை நாம 60 வருஷம் கழிச்சு தான் அனுபவிக்க முடியும். 60 வருஷம் கழிச்சு நாம இன்னைக்கு விஜய வருஷத்தினுடைய பாம்பன் சுவாமிகளுடைய பங்குனி உத்தரத்துல உட்கார்ந்துருக்கிறோம். 120 வருஷம் அதுக்கு சரியாகி ஏறக்குறைய சென்ற பங்குனி உத்தரம் கூட அதுக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்குனிக்கு முன்னாடி மாசியிலேயே எல்லா நாளும் போயிருச்சு. பங்குனி சனிக்கிழமை தான் பாம்பன் சாமிகள் அந்த மயானத்துல குழி வெட்டி தவம் இருக்க போகிறார். ஆனா அது வெள்ளிக்கிழமை அதிகாலை என்பதனால வெள்ளிக்கிழமை சேர்ந்து அதை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் வரலாறுக்குள்ள இணைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை, இந்த காலத்துல விஜய வருஷத்தின் பங்குனி மாசமாய் நிகழ் நாட்களில் பிறப்பன் வலசை மயானத்தில் சனிவாரம் தொடக்கமாக, அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு சுவாமிகள் உட்கார்ந்து 35 நாட்கள் நிஷ்டையில் மௌனமாய் இருந்த காலம் 1894. இன்னைக்கு நாம 2014, இந்த 120 வருஷம் சரியா அதே நேரத்துல இங்க உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன இதுல இந்த வரலாற்றுக்குள்ள என்னென்ன நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் இதை முடிச்சுட்டு நான் சொல்றேன். இதை முடிச்சுட்டுனா இந்த வரலாற்று அடிப்படை நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு, அந்த மயானத்துல ஒரு குழியை வெட்டிட்டு அதுக்குள்ள யாரும் அனாவசியமா உள்ள போகாத மாதிரி ஒரு சின்ன, உங்களுக்கு தெரியும் கிராமங்கள்ல இப்ப சுற்றி ஒரு முள்வேலி வச்சுட்டு ஒரு கதை வச்சுட்டு உள்ள போற மாதிரி ஒரு அமைப்புல சாமி கீழே இறங்கி தவம் இருக்க போறார். அப்போ அவருக்கு தெரிஞ்ச நமச்சிவாயம் பிள்ளை, இந்த முன்சீப்பு, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அங்க இது நடந்த நிகழ்ச்சியை உறுதி செய்யற மாதிரி அல்லது பாம்பன் சுவாமிகள் போறத அந்த வெளியில இருக்கிற ஒரு அமைப்புல அவங்கெல்லாம் மேட்ல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சாமி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடவுளை மறக்காம இருங்க, என்னை பத்தி எல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியை இதை சொல்லிட்டு தான் அந்த குழிக்குள்ள போய் இறங்கி தவம் இருக்க முற்படுகிறார். அவர் தவம் எப்படி இருந்தாரு, ஏதா இருந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். என்ன நடந்தது அதுக்கப்புறம் நிகழ்ச்சி. ஒரு சில தினம்காரம் கொஞ்ச நாளைக்கு எப்படி சாப்பிட்றாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பிசைஞ்ச சாப்பாடை ஒரு சந்து வழியா கீழே கொடுப்பாங்க, அதுல கொஞ்சம் சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதையும் நிறுத்திடுறார். முதல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பகல்
அங்க இவருக்கு எதிர பாம்பு இவரை கடந்து செல்கிறது. இது முதல் நிகழ்ச்சி. பாம்பன் சாமிகள் தவம் இருக்கும்போது முதல் நிகழ்ச்சி பாம்பு இவருடைய இருக்கிற இடத்தை கடந்து சென்றது. அதுக்கு பிறகு என்னன்னா ஒரு 6-7 பேய், ஆம்பளை பொம்பளை பேய் வந்து இதெல்லாம் படிச்சு தானே இருக்கிறீங்க, வரலாறு படிச்சிருக்கிறீங்களா? சரி, இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்க வரலாறு புக்கு போட்டு கொடுத்துருக்கிறீங்க, இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இதை ஏன்னா இது சாதாரண மக்கள்லாம் வருவாங்கல்ல, அதனாலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் சிலது அழுத்தமாக சொல்லணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஒரு 7 மணி வரைக்கும் ஆனாலும் நீங்கள் விட மாட்டோங்கல்ல, அது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். 6-7 பேய், ஆம்பளை பொம்பளை பேய், இந்த மாதிரி பேய்ங்கெல்லாம் வந்து முதல் நாள் இரவு தொடங்கி 5ஆவது நாள் வரைக்கும் அவரை சுற்றி சுற்றி தொந்தரவு செய்கின்றன. இதெல்லாம் நீங்க நம்ப முடியுமான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நாங்கள் லைவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கோ என்னவோ தெரியல, எங்களை ஒரு சில சித்தருங்க பக்கத்துலலாம் அனுப்பி விடுறாங்க, அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்களும் பேயை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்காது. பேயை பார்க்க முடியும், நல்ல பேயும் பார்க்க முடியும், கெட்ட பேயும் பார்க்க முடியும். இதெல்லாம் உண்மை, அதில் மறுக்க முடியாத விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. பாம்பன் சாமிகள் வரலாற்றில் இது முதல் 5 நாள் வரைக்கும் இதெல்லாம் வந்து தொந்தரவு செய்துவிட்டு போகின்றன. ஆனாலும் இதுங்களை கண்டு அவர் பயப்படாதனால அவரை ஒன்றும் இதுங்க டச் பண்ண முடியாம தொடாம விலகிடுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய ஆவி மாதிரி ஒன்று விஸ்வரூபம் எடுத்து இவரை அதுக்குள்ள இந்த பூதம் முழுங்குதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று வந்து அவரை தூக்கி வச்சுக்குது. என் கூட வான்னு கூப்பிடுது, தூக்கி வச்சு அவர் அசையாம தவம் பண்றாரு. அது என்ன பண்ணுது, கூப்பிட்டா அவர் ஒன்றும் பண்ணாம அவர் கையில ஒரு தண்டம் வச்சிருக்கிறார். நம்ம உங்களுக்கு தெரியல, யோக தண்டம். அது எட்டி மரத்தால செஞ்ச யோக தண்டம்னு தெளிவா குறிப்பிடுறாங்க. அந்த தண்டத்தால அதை தட்டுறார். ஆனா அது என்ன ஆகுதுன்னா அது மேல படலை, அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஆனாலும் அவரை வச்சுக்கிட்டு இருக்குது. சரி, உடனே என்ன பண்றாருன்னா அப்பதான் முதலாக 6 எழுத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது பேர் குமரகுரு அப்படின்னு பேரை சொல்லிட்டு இருந்தாருன்னு தான் சொல்றாங்க. அப்போ சொன்னது 6 எழுத்து மந்திரம் சரகண பவ அப்படிங்கிறத சொல்றார். சொன்ன உடனே அந்த பேயா உருவம் காட்டினது அது ஒரு முனி, அது போயிடுது. இதுதான் அடுத்ததா நடந்தது. இந்த முனி போன பிறகு இந்த வரலாற்றை எல்லாம் பாம்பன் சாமிகள் வந்து எங்க சொல்றாருன்னா ஸ்ரீமத் குமாரசாமியத்துல இடையராது நிற்க விழைதல் அப்படிங்கிற பகுதியில் அவரே எழுதுறார். இதுதான் அதுக்கு ஆதாரம். அதுக்கு பிறகு 6ஆவது நாள், இந்த 5 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. 6ஆவது நாள் என்ன, எழுந்துரு அப்படின்னு ஒரு சொல் காதுல கேக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, நான் வந்து சாதாரண ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு வந்து நீயே முருகனே நீ சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். 7ஆவது நாள் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு ஆள் ஜடாமுடியோட 2 முனிவர்களோட, ஒரு சின்ன இளைஞர் மாதிரி குழந்தை அல்லது சின்ன பையனா ஒரு ஆள் 2 ஜடாமுடி உடைய முனிவர்களோட வந்து இவர் காதுல ஓதுறார். யார் காதுல? பாம்பன் சாமிகள் காதுல ஓதுறார். ஓதிட்ட பிறகு அந்த முனிவர்கள் சொல்றாங்க, சொன்னதுனாலதான் அதையும் கேட்கிறார். இவர் உனக்காக தான் சொல்ல வந்தாரு, நீ இவர் சொல்றதை கேட்டுக்கன்னு அவங்க 2 பேரும் சொன்ன பிறகுதான் அவரு சொல்றதை இவர் காதுல வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் மறைந்து விடுகிறார்கள். இதுக்கு பிறகும் என்ன பண்றார் பாம்பன் சாமிகள் அப்படின்னா, அந்த உபதேசத்தை ஏத்துக்கிட்டாலும் அதையே நினைச்சுக்கிட்டு அங்க உட்காந்துறார். அதான் அது இருக்கிற அடுத்த கட்ட விஷயம். அதுல என்ன இவங்கெல்லாம் எழுதுறாங்க, வரலாற்று எழுதுறவங்கன்னா, இது நல்லா இருக்கவே நான் இங்கேயே இருக்கலாமே என்று கூறிவிட்டு அங்கேயே யோக நிட்டையில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதுறாங்க. 7ஆவது நாளுக்கு பிறகு 35 நாளுக்கு அந்த விஷயம் அதே மாதிரியே அங்கே இருக்கிறார். 35ஆவது நாள் வரை பாம்பன் சுவாமிகள் அதே குழியிலேயே இருக்கிறார். அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏகாதச ருத்திரர்கள், ஏகாதசினா 11, இந்த ருத்திரர்கள் 11 பேரு
அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஏன்னா 101 கண்ணர்னு வரலாறுலாம் வரும்போது ஒரு ஆளையும் சொல்லுவாங்க, 100 பேரையும் சொல்லுவாங்க. அதில் ஒரு வரலாற்றில் என்ன உண்மை இருக்குன்னு தெரியாது. ஆனால் 11 உருத்திரர்கள் வந்து நீ எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனுடைய செவ்வேல் கட்டளை இல்லாம நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே என்ன செய்தி வருதுன்னா, இல்ல அவர் சொல்லிதான் நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு கட்டளை வருகிறது. அதுக்கு பிறகு எழுந்து வந்து விடுகிறார். வந்தாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கிட்டையும் பேசாம இருக்கிறார். அதான் அதுக்கு அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அவர் எழுந்து வந்த 35வது நாள் இரவு வந்து வெள்ளிக்கிழமை. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்ற இரவோடு நாள் 35 இரவு வெள்ளிக்கிழமையை சேர்ந்ததே அப்படின்னு அதை குறிப்பில் இவங்க எழுதுறாங்க. அதை நீங்க ஒரு கணக்கு போட்டு விஜய வருடம் பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்ப நாமெல்லாம் பாம்பன் சாமி, நான் பின்னாடி சொல்லுவேன், பாம்பன் சாமியில நாமெல்லாம் செய்ய வேண்டிய வேலையில முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சு இப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது நேரம் நாளெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் அந்த குழியை விட்டு வந்து இருக்கிற சமயத்துல ஊர்ல இருந்துலாம் ஜனங்க வந்து திருநீர் வாங்கிட்டு போறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா இவர் வாய் திறந்து பேசவே இல்லை. இது வரைக்கும் இருந்து பேசாம இருக்கிறார். குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் இருக்கிறார். ஜனங்க ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் திருநீர் கொடுக்குறார். ஆனா பேசல. ஒரு வாரம் 7-8 நாள்னு வச்சுங்களேன் இருக்கிறார். இப்ப 35 42 நாள் கணக்கு நமக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசாம இருக்கக்கூடாது. நீங்க அனுபவிச்சதுக்கும் எங்களுக்கும் நீங்க பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயமா அங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுல முக்கியமா சின்னசாமி பிள்ளை, முத்துக்கருப்பு பிள்ளை அப்படிங்கிற பேரை எழுதுறாங்க. பேரை பத்தி பிரச்சனை இல்லைங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முக்கியமானது. பாம்பன் சாமி ஒன்று எழுதி காட்டுறார். நான் பேசுறேன், ஆனா வந்து நீங்க அது வரியை நான் படிக்கிறேன் பார். பெரிய புராணத்தில் நீர் கயிறு சார்த்தி திருஞான சம்பந்தர் புராணம் வர பெறுதல் வேண்டும் என எழுதி காட்டுறார். என்ன எழுதி காட்டுறாரு? நான் உங்ககிட்ட பேசணும், உலகத்துல பேசணும் அப்படின்னா திருஞான சம்பந்தர் புராணம் நீங்க கயிறு பெரிய புராணத்துல சாத்துங்க. திருஞான சம்பந்தர் புராணம் நீங்க சாத்தின இடத்துல வந்ததுன்னா நான் உலகத்துல பேசுறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரியே நடக்குது. இதுதான் பாம்பன் சாமி வரலாறுல முக்கியமான இடம். இந்த இடத்த மட்டும் நீங்க எடுத்தாதான் பாம்பன் சாமி யாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா இந்த தகராளி ரகசியம்னா என்ன அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போக முடியும். இதனாலதான் இந்த வரிக்கு வரி நான் இதை தொட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 3-4 பேச முயற்சி பண்ணி 3 நாள் கழிச்சு ஒரு பாட்டு வருது. எத்தனையோ தலம் சுற்றி வந்தேன் மனம் எழுத்துணையும் அத்தன் குமாரன் முருகனை நாட அடங்கவில்லை பத்தர்கள் வாழ் பிறப்பன் வலசை செம்பதிதனிலே சத்தியமாக கை கூடினதால் இனி தாழ்வு இலையே. இதுதான் இப்ப மொத்தம் கணக்கு. எத்தனை நாள் வருதுன்னா குறைஞ்சது 45 48 நாள் வருது கணக்கு. ஏறக்குறைய ஒரு மண்டலம் அதுக்குள்ள இருக்குது. எதுக்குள்ள? பாம்பன் சாமியுடைய தவத்துக்குள்ள 6 நாள் 7 நாள்ல எல்லாம் முடிஞ்சாலும் குறைஞ்சபட்சம் இந்த பாட்டு, எந்த பாட்டு இது? பாம்பன் சாமி கொடுக்குற வாக்கு மூலம். தகராலய ரகசியங்கிற உபதேசம்லாம் கொடுத்தாரு. எங்க? அந்த குழிக்குள்ள வந்து பெருமான் கொடுக்குறான், எல்லாம் சரி. ஆனா வாக்குமூலம் என்ன கொடுக்கிறாருன்னா, நான் நிறைய பெருமானுடைய எண்ணத்துல என் மன அடங்கலைங்கிற உண்மையை அதை சொல்றார். சத்தியமாக கைகூடினதால் இனி தாழ்வில்லை. எப்போ?
45 48வது நாளுக்குள்ள வர்ற வாக்கு மூலம் இனி எனக்கு தாழ்வு இல்லை. எது சத்தியமாக கைகூடியது. பாம்பன் சாமி 2 வார்த்தையை அதிகம் பயன்படுத்துவார். ஒன்று சரதம், இன்னொன்னு சத்தியம். சரதம்னா உண்மை. உண்மை சத்தியங்கிற வார்த்தை பாம்பன் சாமிக்குள்ள பல இடங்கள்ல வரும், நீங்க அனுபவிக்கலாம் படிக்கிறவங்க. இந்த சத்தியமாக கைகூடியது இனி தாழ்வு இல்லைன்னு சொல்ற வரைக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றுல இன்றைய பங்குனி உத்திர பெருவிழா நமக்கு என்ன அது முக்கியத்துவம் பெறுகிறது. இது வரலாற்றுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய உண்மை. ஏன் பாம்பன் சுவாமி திருஞான சம்பந்தரை புராணம் வந்தா நான் பேசுறேன்னு சொன்னார். இத வச்சுதான் நீங்க பாம்பன் சுவாமி பெற்ற உபதேசத்துக்கும் முருகப்பெருமான் சொன்னாதான் நான் இந்த இடத்தை விட்டு வருவேன்னு சொன்னதுக்கும் அதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொன்னதுக்கும் பேசணும்னா திருஞான சம்பந்தர் புராணம் வரணும், நீங்க அதுதான் உண்மைனா வரணும் அப்படின்னு சொல்லி அது நடந்ததுக்கும் இதுவரைக்கும் நான் முயற்சி பண்ணி முடியாம இருந்தது இப்போ சத்தியமாக முருகனுடைய எண்ணம் கைகூடி விட்டது, இனிமேல் எனக்கு தாழ்வு என்பது இல்லை என்று வாக்குமூலம் கொடுப்பதற்குமான வரலாறு இந்த 120 ஆண்டுகளுக்கு நோக்கி நீங்க போனீங்கன்னா தெரியும். இப்ப அடுத்தது இந்த பாம்பன் சுவாமிகள் பிறப்பன் வரிசையில பெற்ற அந்த தவம், அத தகராளை ரகசியம் உபதேசமா எனக்கு சொன்னா அப்படிங்கிறத தகராளை ரகசிய முன்னுரையிலேயே அதையும் சுவாமிகள் குறிப்பிடுறார். அது போக சாமி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகராளை ரகசிய நூலுக்கு உள்ள ஒரு 59வது பக்கம் இப்ப கிடைக்கிற உங்களுக்கு நூல் பிரிண்ட் கிடைச்சதுன்னா அது நீங்க பாப்பீங்கல்ல, நம்ம இங்க வார வாரம் படிக்க பாப்பீங்க. இந்த 1ஆம் காண்டம் 12வது பாட்டு உரைக்குள்ள நூலாசிரியர் இற்றை போதிற்கு 10 வருடங்களுக்கு முன்னம் சென்னை வைத்தியநாத முதலியார் தெருவின்கண் உள்ள ஒரு வீட்டின் மேல் மாடத்தில் 7 திங்கள்காரும் தனியே இருந்து கொண்டு நிட்டை சாதித்து வரும் ஞான்று உற்ற தமது அனுபவத்தை குமரவேல் 10 அந்தாதியில் உணரும் எந்த நெஞ்சமானது உள்ளகத்து ஒடுங்கும் கால் கனவு லோகம் இல்லை, வேறு கண்ட நானும் இல்லை, தூ அணவு வானம் ஒன்று இருந்தது அற்றி யாது உரைத்து அருள் மனம் அறாத பாத நாத மல்கு பொன் சிலம்பனே அப்படின்னு எதுல குமரவேல் 10 அந்தாதியில பதிவு பண்ணிருக்கிறார். அது எப்படி எங்க பெற்ற அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய 7 மாசம் அந்த நானும் இல்ல, ஆகாயமும் இல்ல, உலகமும் இல்ல, ஒரே வெளிதான் நாங்க இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற பெரிய அனுபவத்தை சென்னை வைத்தியநாத முதலியார் தெருவில் பெற்றேன் என்ற விஷயத்தையும் பாம்பன் சுவாமிகள் பதிவு செய்திருக்கிறார். என்னென்ன பாத்தீங்க நீங்க? இப்போ என்னென்ன பாத்தீங்க? ஒண்ணு அதாவது பிறப்பன் வலசை தவத்துக்குள்ள உபதேசம் பண்ணிட்டு போனது, அததான் இவர் நூலா எழுதுறார். ஆனா அதையே அனுபவமாக பெறுவது அந்த வைத்தியநாத முதலியார் தெருவில் இருந்த மாடி வீட்டுல அனுபவமாக பெற்றது. இதுக்கு நடுவுல திருஞான சம்பந்தரும் இருக்கிறார். ஏன் இதை நான் முக்கியமா இன்னும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஞான சம்பந்தருக்கும் பாம்பன் சாமிக்கும் என்ன உறவுன்னு அவரு விளக்கம் சொல்றாரா இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அதையே விளக்கி எழுதணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் என்ன வேலையா வந்தார் அப்படிங்கறதான் அதுல இருக்கிற முக்கியம். நீங்க தகராளை ரகசியம் புத்தகம் எல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அதாவது இங்க அடியார்கள் பார்த்திருப்பாங்க. தகராளை ரகசியம் புத்தகத்தினுடைய தொடக்கம் பாம்பன் சாமிகள் தொடங்குவார். நூல் ஆசிரியரது
உரைப்பாயிரம் அப்படின்னு தொடங்கிட்டு இப்போ ஒரு நூல் எழுதுற, நான்லாம் நூல் எழுதுறேன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன கட்டுரை எழுதுனா கூட நான் இதெல்லாம் பார்ப்பேன். ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறேன்னா முத யார் கொட்டேஷனை போடலாம், இந்த வீணா போனவன் பேரை கொட்டேஷன்லாம் போடாம ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் கொட்டேஷனா போடணும்னு தேடுவோம். பாம்பன் சுவாமிகள் முதல்ல தகராலய ரகசியத்துக்குள்ள போகும்போது தன்னுடைய பாட்டுக்கு அப்புறம் ஒரு யாருடைய பாடலை மேற்கோளாக காட்டின முடிவு பண்றாரு அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தருடைய முதல் பதிகத்தினுடைய கடைசி பாடலை பதிவு செய்கிறார். அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர் மேய பெருநெறிய பிரமாபுர மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது ஆமே. இது திருஞான சம்பந்தர் பாட்டு. முத திருஞான சம்பந்தர் பாடினதோட கடைசி பாட்டு. திருஞான சம்பந்தர் பாடின கடைசி பாட்டு, முத பாட்டுல இருக்கிற கடைசி பாட்டுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதுல திருஞான சம்பந்தர் நான் யாருன்னு சொல்றது. திருஞான சம்பந்தர் தன்னை பற்றி தான் யார் என்று உலகத்திற்கு முதல் சொன்ன பாடல் இதுதான். பாடல்னா அந்த 4 வரி முதல் பதியத்தினுடைய கடைசி பாடல். இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும், அதுல திருஞான சம்பந்தர் என்கிற ஒரு சகாப்தம் முதலில் தன்னை அறிமுகப்படுத்துகிற காலத்துல அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர் மேய பெருநெறிய பிரமாபுர மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். இது மொத்தத்தையும் எழுதுனா எவ்வளவு வரி வருது? அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். இதே மாதிரி பாம்பன் சாமியை சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இப்ப ஞான சம்பந்தர் அவர் தன்னை இப்படி சொல்லிட்டார். பாம்பன் சாமியை சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞான பானம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அதான சொல்றோம். எப்படி திருஞான சம்பந்தர் தன்னை இதை சொல்றாரோ அதே விஷயத்தினுடைய வடமொழி பேராக அமைச்சு யார் சொல்றாரு? பாம்பன் சாமிகள் சொல்றார். இன்னொரு பேர் வைக்கிறார் பாம்பன் சாமிகள், மகாதேஜோ மண்டலம். அருப்பெருஞ்சோதினா மகாதேஜோ மண்டலம் இல்லையா? பின்ன எதுக்கு இது நீங்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும்? ஏன் இதை நான் சொல்லணும்? வரமில்ல ஏன் பேர் வைக்கிறார்? ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு நான் இன்னைக்கு பேசுறேன்? மயூர வாகன சேவனத்துல பேசினதோட விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் இன்னைக்கு தெளிவா சொல்லணும். ஏன்னா உபதேசம் எப்படி பெற்றார், இவர் யார், நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும், நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சா கவுண்டர் பண்ணலாம், தயாரா இருப்பேன். அது வேற விஷயம். ஏன்னா நான் அதுலயே நாங்க வேற வேலை இல்லாம அதுலயே இருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு முதல்ல சாப்பிட்டதுனால நீங்க அங்க போயிடக்கூடாது, என்கிட்டயே வாங்க, அப்புறம் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்புறம் கடைசியா நீங்க யாருன்னு சொல்லுவான், விட மாட்டேன் இன்னைக்கு. ஏன்னா பாம்பன் சாமி நான் சொல்லிட்ட பிறகு நாம யாரு, இங்க நமக்கு என்ன வேலை அப்படிங்கிறதையும் நான் சொன்னாதான் இந்த மயூர வாகன சேவனத்துக்கு பிறகு பங்குனி உத்தரத்துல அது நிறைவாயிடும். அதுக்கு மேலெல்லாம் நீங்க தேவையில்லாம வளவெல்லாம் பேசக்கூடாது. இப்போ இதுக்குள்ள என்ன சொன்னேன்? திருஞான சம்பந்தரை பாடினது நீங்க பாம்பன் சாமி பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே? ஏன் சரவணனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க? ஏங்க திருஞான சம்பந்தரை பத்தி நீங்க ஏங்க எழுதுனீங்க? திருஞான சம்பந்தர் அந்தனராகிய கவுண்டின்ய கோத்திரத்துல பிறந்த அவரு தமிழ்ஞான சம்பந்தன் எழுதுறார். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த முன்னோர் மரபுல ராமேஸ்வரத்துல
இருந்தவங்களுக்கு பிள்ளையா பிறந்த அவர் பேர்னா அப்பாவு சேர்வை தமிழர், அவரு வடமொழியில ஏன் பேர் வைக்கிறார்? நல்லா புரியுதா டெக்னிக்கு? வைதிக சைவ சித்தாந்தம் ஏன் பேர் கொடுக்கிறார்? ஏன் திருஞான சம்பந்தர் அதை கொடுக்கல? இதுதான் சார் பிரச்சனை. இதுதான் இப்ப இவங்களோட வரலாறு. இப்ப நான் அதுதான் முடிக்க போறேன். இதே பிரச்சனை மெய்கண்டாருக்கு வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்கண்டார் பிறக்கும் போது திருமுறை கயிறு சாத்தி பிறக்கிறாங்க. அவருக்கு பேர் வச்ச அருள்நந்தி சிவாச்சாரியார், அப்பெல்லாம் அவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இல்ல, அப்பெல்லாம் சகலாகம பண்டிதர். இந்த சகலாகம பண்டிதர் அந்த திருவெண்காட்டுல தவம் இருந்து பிறந்த குழந்தைக்கு பேரு ஸ்வேதவன பெருமாள்னு வைக்கிறார். அந்த குழந்தைக்கு ஆகாயத்துல பறந்த பரஞ்சோதி இறங்கி வந்து, இந்த பரஞ்சோதினாலே கொஞ்சம் பறப்பாங்க போல இருக்கு, அந்த பரஞ்சோதி இறங்கி வந்து அவர் குருநாதர் பேர் சத்திய ஞான தரிசினிகள்ங்கிற வடமொழி பேரை தமிழ்ல மெய்கண்டார்னு வைக்கிறார். என்ன புரிஞ்சுது இப்ப இதுல? இங்க இருந்த சகலாகம பண்டிதர் திருமுறை வழியா பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாரு? வடமொழியில பேர் வைக்கிறார். பறந்து வந்த பரஞ்சோதி வடமொழியில இருந்த குருநாதர் பேரை தமிழ்ல வைக்கிறார். இதே மாதிரி பாம்பன் சாமியை திருஞான சம்பந்தரை நீங்க பாருங்க. ஏன் இதுக்குள்ள பிரச்சனை வருது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஏன்னா பாம்பன் சாமினா நீங்க ஏதோ பாடுற பாட்டு கூடுற கூட்டு, பாம்பன் சாமி இவ்வளவு பாடுகிறார் சார், ஆமா பாடுகிறார் தான், இங்க இது சொல்லிக்கிறார் சார், சொல்லிக்கிறார் தான், யார் இல்லைன்னது? யாராவது பாம்பன் சாமி அதுக்கு முன்னாடி வள்ளலார் மேல போட்ட கேஸ் டாக்குமெண்டே எடுத்துட்டாங்க. பாம்பன் சாமி போட்ட கேஸ் டாக்குமெண்ட்டை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் வந்ததை எடுத்து புக்கா போட்டீங்களா? இல்ல. பாம்பன் சாமி வந்து இப்ப இந்த அகச்சான்றெல்லாம் சொல்லிக்கிறார், அதை எடுத்து போட்டீங்களா? இன்னும் அதை விட கேவலம் இருக்குது. இந்த 6666 பாட்டை புதுசா போட்டதுல பாதி பாட்டுக்கு, பல பாட்டுக்கு அகராதியில காரகம் ஏகம்ங்கிற பாட்டு அத்திவிதத்துக்கு காசி ஆத்திரில பாடுகிறார். அதை நான் அதுக்குள்ள தேடுறேன், அகராதியில காணும். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா பரட்டி பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். எங்கேயாவது பாம்பன் சாமி புக்குக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் அகராதி இருக்குதா? இருக்காது. சரி, அந்த வேலையாவது பண்ணீங்களா? அதுவும் கிடையாது. இந்த ஊர் வம்பு வளர்க்கறது தான் வேலை. சரி, அதை அப்புறம் வச்சுக்குவோம் அந்த கச்சேரியை. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன பண்ணோம்? பாம்பன் சாமியை வச்சுக்கிட்டு இங்க வரோம் போறோம்னு பேசிக்கிட்டு இருந்தோமா? நாம என்ன பண்ணோம்? நான் உங்களை சொல்லல, அதுக்குன்னு மூளை வழிஞ்சு போயிருக்கிறவங்கள சொல்றேன். சரி, இப்ப அடுத்தது இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஞான சம்பந்தர் விஷயமா புராணத்துல வந்தாதான் நான் பேசுவேன்னு சொன்னார்ல, அது முக்கியத்துவம் உள்ளதா இல்லையா? அதை யாரா சொல்லிடுமா? ஆனா பாம்பன் சாமி பொய் சொன்னாருங்கிறத கட்சி கட்டுன்னு உலகம் பூரா பேசிக்கிறானோ. பாம்பன் சாமி எங்க போய் சொன்னார்? அவர் தான் சொல்லலையே, அது தெரியல இவங்களுக்கு. ஆனா திருஞான சம்பந்த் இவர் சொல்றார், நீங்க கயிறு சாத்தணும், உங்களால முடியுமா? அது நீங்க சொல்றது வரணும் அதுல. அந்த மாதிரி சொல்லி அதுவே வருது. அப்படி வருதுங்கிற வரலாற்றுக்கு முக்கியமான ஒரு குறிப்பை யாராவது பெருசுப்படுத்தணுமா? அப்ப என்ன அர்த்தம்? ஏன் இது வந்தது அப்படிங்கிறப்பதான் திருஞான சம்பந்தர் தான் இப்ப எல்லாருக்குமே தலைவர், லீடர், குரு, ஒரு ஈரா சகாப்தம் நான் சொன்ன பாருங்க. அது ஏன் அதை நாம மறுபடியும் நாம அதை அழுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அவர் யாருங்கிறத இதுல விளக்கமா முத பாட்டுல சொன்னார்ல. அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர் மேய பெருநெறிய பிரமாபுரம் என்கிற ஊரில் இருக்கிற இறைவனை விரும்பியவன். அதுக்கப்புறம் ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன், நான் அதுல உள்ள வந்துட்டவன் அப்படின்னு சொல்றார். பாம்பன் சாமி என்ன சொல்றாரு? இவ்வளவு நாள் நான் உள்ள போல, பிறப்பன் வளர்ச்சிக்கு பிறகு நான் அதுல அந்த சத்தியமாக இனிமே எனக்கு தாழ்வு இல்லை, நான் அதுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்றார். சரி, இப்ப இதுக்கப்புறம் இன்னொரு ஆளை பத்தி கொஞ்சம் படிக்கணும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஆளு சைவம் புறங்கவிய சொல்லுது, இவங்க ஏமாத்துறாங்க,
அப்படின்லாம் வெளியே போய் புதுசா ஒரு கொள்கை ஆரம்பிச்சாருன்னு நாம தனி மார்க்கம்லாம் பேசுறோமே, யார? ராமலிங்க அடிகளாரை பத்தி பேசுறீங்க இல்ல? அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த உலகத்துக்கு கொள்கை சொல்றேன். எந்த மாதிரி கொள்கையை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநெறி மெய் தமிழ்மறையாம் திரு கடைக்காப்பு அதனால் திருவுளம் காட்டிய நாளில் தெரிந்திலன் இச்சிறியேன் பெருநெறி என் உலத்து இருந்து காட்டிய நாள் அறிந்தேன் பிழைப்படாத தெய்வமறை இது என பின்பு உணர்ந்தேன் ஒரு நெறியில் எனது கரத்து உவந்து அளித்த நாளில் உணராத உளவையெல்லாம் ஒருங்கு உணர்ந்து தெளிந்தேன் தெருள் நெறி தந்தருளும் மறைச்சிலம்பு அணிந்த பதத்தால் சிவகாம வள்ளி மகிழ் திருநட தெள்ளமுதே. இது பாடினது வள்ளலார். என்ன சொல்றாரு அதுல? தமிழ்மறை என்கிற பாடலை பாடிய திருஞான சம்பந்தனினுடைய திருக்கடை காப்புல தான் நான் உண்மை தெரிஞ்சிக்காம இருந்தேன். அதைத்தான் எனக்கு இறைவன் புரிய வச்சான். அத சொல்லிட்டு சொல்றாரு, தெருள் நெறி தந்தருளும் மறை, வேதத்தினுடைய தெளிவான நெறியை புரிய வைத்தவன் திருஞான சம்பந்தன். அதை எனக்கு இறைவன் சிதம்பரத்துல காட்டி புரிய வச்சான். எப்படி? சிதம்பரத்துல திரை தூக்கி தரிசனம் பெற்ற காலத்துல உணர்த்தியது, திருஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பினால் உணர்த்தியது, எனது உள்ளத்துக்கு உள்ளே இருந்து உணர்த்தியது. இது எல்லாமே எனக்கு உபதேசமாக அமைந்தவை அப்படின்னு யார் சொன்னது? அதுக்கு இன்னொரு சான்று சொல்லிடுறேன். திரு அலர் திரு அம்பலத்திலே அன்னால் செப்பிய மெய்மொழி பொருளும். எங்க? சிதம்பரத்துல. அப்ப நீங்க எல்லாரும் திரை தூக்க தரிசிச்சு சிரிச்சு தானே படிக்கிறீங்க, அது இல்லையா? எனக்கு சொன்னாங்கிறார். திருவலர் திரு அம்பலத்திலே அன்னால் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்ப்பொருளும். உருவலர்னா என்ன? திருஞான சம்பந்தர் என்கிற உருவத்தினால் வந்து பாடிய பாடல் மூலமாகவும் கருவலர் அடியேன் உலத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும். நான் கரு இருந்த காலத்திலேயே எனக்கு உள்ள சொல்லி கொடுத்த உண்மையும். இந்த மூணு உபதேசமும் தான் நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் அறியும். யார் சொன்னது இத? இப்போ திருஞான சம்பந்தர் யாருக்கு ரோல் எப்படி கொடுக்கிறார்? இப்ப திருஞான சம்பந்தர் என்பவருடைய பாத்திரம் வள்ளலாருக்கும் குருநாதராக வருகிறது. பாம்பன் சுவாமிகளும் நான் உலகத்தில் பேச வேண்டுமானால் திருஞான சம்பந்தர் மூலமாகத்தான் பேசுவேன். இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க என்னத்தை ஒத்துக்க போறீங்க இனிமே? சரி, அடுத்தது இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிதம்பர ரகசியம் பார்த்த வள்ளலாருக்கு உபதேசம் சொல்றார் பாருங்க. அந்த சிதம்பர ரகசியம்னு சொல்லாம உலகத்துக்கு நேரா அதை பத்தி சொன்னது யார்? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சிதம்பர ரகசியம்னு சொல்லாம உலகத்துக்கு விரிவா அதை பத்தி நேரா சொன்னது யார்? தகராலய ரகசியம் பாம்பன் சுவாமி. இவ்வளவு தப்பையா இருந்தா நான் என்ன பண்றது? சரி, பரவாயில்ல. அதாவது தகராலய ரகசியத்தை 1.5 வருஷமா நீங்க என்ன மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு எல்லாம் கோபம் வருதுன்னு பாக்குறேன். சரி, பரவாயில்ல. அப்ப சிதம்பர ரகசியத்தை சிதம்பரம்னு ஏன் போடல? என்ன சொல்ற? புண்டரீகபுரம், பிரமபுரம், வள்ளிபுரம், இந்த பேர்ல சிதம்பரம், இப்படி இருக்கிற எல்லா பேரும் எதுக்கு? சிதம்பரம் என்கிற நடராஜ பெருமானுக்கு பின்னாடி காட்டுற தகராலய ரகசிய அனுபவம் தான் அது.
அது உலகத்துல அடையாளமா நடராஜ பெருமானுக்கு பின்னாடி கற்பூரங்காட்டி உங்களை அனுபவிக்க வைக்கிறாங்கல்ல, வில்வ மாலை தங்கமா தொங்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியுது இல்ல, அது ஒரு அடையாளம். ஆனா அதோட விஷயம் என்ன அப்படிங்கறத யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. இப்ப இதுதான் இப்ப வரலாறு. இந்த தகராலய ரகசியம் அப்படிங்கறத சொல்றதுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உள்ள வளர்ச்சியை கொண்டு வரணும். இப்ப தகராலய ரகசியங்கிற பேர்லயே சிதம்பர ரகசியத்தை பாம்பன் சாமிகள் உலகத்துக்கு சொல்றார் அப்படின்னு நான் எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது என்னங்க தகராலய ரகசியம் தகராலய ரகசியங்கிறீங்களே, இதுல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா வள்ளலார் சொல்றாரு, தெருளும் தெருள் நெறி தந்தருளும் மறை. அவர் என்ன பண்ணல, எனக்கு வேதத்தினுடைய தெளிவாக இந்த அனுபவம் தெரிகிறது. எது எதுல தெரியுது? திருஞான சம்பந்தர் மூலமா தெரியுது, சிதம்பர ரகசியம் மூலமா தெரியுது, என் மனசுலயே பெருமான் சொன்னதுனால தெரியுது. இது எல்லாம் பாம்பன் சாமிக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரிஞ்சது? வரலாறு தான் சொன்ன நேரம். பாம்பன் சாமிக்கு இது எல்லாமே பிறப்பன் வலசை குழியில இருந்த உபதேசம். அதுக்கப்புறம் பேசும்போதே முருகப்பெருமானு நான் அப்படியே அதுக்குள்ள வந்துட்டேன், இனிமே எனக்கு ஒரு தாழ்வும் இல்லைன்னு பாடுற முத பாட்டு. அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் ஒத்துக்கிட்டா நான் பேசுவேன். அப்ப என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் இந்த உலகத்துக்கு சொன்ன கொள்கைய நான் எப்படி இந்த உலகத்துக்கு எதுக்காக சொல்லணும், எப்படி சொல்லணும், அந்த முறையில பாம்பன் சாமி கடைசியா வர்றார். கடைசியா வர்றாருன்னா என்ன அர்த்தம்? பாம்பன் சாமிய கடவுளே வர வைக்கல. கடவுளே வர வைக்கலன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப திருஞான சம்பந்தரை கடவுள் ஒரு வேலைக்காக அவரை வரவழைத்தார் அப்படின்னு வரலாறு, வள்ளலாரை வரவழைத்தார் அப்படின்னு ஒரு வரலாறு. ஆனா திருஞான சம்பந்தர் மாதிரியோ வள்ளலார் மாதிரியோ இல்லாம பாம்பன் சுவாமிகளை முருகன் பயன்படுத்துறான். இப்ப நீங்க அருள் வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அருள் வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பாம்பன் சாமி கோயிலுக்கு வந்து உட்காந்துங்கிறீங்களே, பாம்பன் சாமி கோயிலுக்கு எதுக்கு வந்து உட்காந்துருப்பீங்க? இங்க தேவையில்லாம அது சொற்பொழி நடக்குன்னு வந்து உட்காந்தீங்களா? எதுக்கு வந்து உட்காந்தீங்க தெரியல. பாம்பன் சாமிகள் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா உலகத்துல? பாம்பன் சாமிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி உலகத்துல என்னென்ன நடந்திருக்கு? என்னென்ன நடந்திருக்கு? கடவுளை இந்த உலகத்துல அனுபவிக்கணுமா வேணாமா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் என்ன இருந்தா, கடவுள் கொடுப்பாருன்னு தான் வந்திருக்கிறோம். ஆனா இப்ப பாம்பன் சாமி சொல்றாரு கடவுள். அதுக்கு முன்னாடி சஷ்டி கவசம் பாடி இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அவரே கங்கையை கடையில் பறிச்செல்லாம் அந்த பாடுறாரு. ஆனா கடவுளுக்குள்ள நான் வந்து அந்த எண்ணத்தை முருகப்பெருமான வைக்கிறதுல எனக்கு அவ்வளவு பிடிபடாம அது பிரச்சனையாவே இருந்தது. இனிமே அது பிரச்சனை இல்லை, அப்படியே முழுமையா வந்துடுதுன்னு சொல்றாருல. அது என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் இருக்கிறார்னு பேசிக்கிட்டு இல்லாம கடவுள் எண்ணமாவே மாறுற அனுபவம். அந்த இடைவெளி தான் பிறப்பன் வலசை தவம். இதுக்கு பாம்பன் சாமி வர்ற மாதிரி இந்த சமுதாயத்துக்கு கடவுள் வரலாற்றை காட்டி கொடுத்த ஆள் காரைக்கால் அம்மையாரு, திருமூலர், இவங்கெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா திருஞான சம்பந்தரை எதுக்காக ஒரு தலைவரா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவம் கடவுள்னு பிரச்சனைய பத்தி விவாதிக்கிறது அல்லது ஆராய்ச்சி பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடவுள் எங்க இருக்கிறார், கடவுள் உலகமா இல்ல உயிரா, அதுவா இதுவா இப்படிலாம் பேசி இத பத்தின விவாதம்லாம் பேசின நூலுக்கு பேர் என்ன? பழைய காலத்து நூலுக்கு வேதம்
ஞாபகம் இருக்கா? சரி, இந்த வேதம் உபநிடதம் இதெல்லாம் பேசி நிறைய பேசிருக்கு, கேட்டவனுக்கெல்லாம் பேசிருக்கு. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களா, ஒரு 50 பேர், 50 பேர்ல நான் தனியா போய் நீங்க இப்ப நான் சொற்பொழில் பேசுனத நீங்க கேட்கறதுனால வேற வழி இல்லை, நான் பேசுறத கேட்கணும். ஆனா உங்களுக்கெல்லாம் நான் பேசணும்னு வச்சுங்களேன், இப்ப என்னை உட்கார விட்டுட்டு தனித்தனியா நான் கியூல போட்டுட்டு பக்கத்துல ஒரு உண்டி வச்சுக்கின்னு நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் கடவுளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் வாங்கன்னு நீங்க கேட்பீங்க. நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுக்கு மேல நான் சொல்லணும். எதுக்கு மேல? உங்களுக்கு கடவுளை பத்தி என்ன தெரியுதோ அதுக்கு மேல நான் சொல்லணும். அல்லது நீங்க எப்படிலாம் கடவுளை தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ அப்படிதான் நான் சொல்லணும். இங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும்? அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு வச்சிருப்பீங்க, சரிதானே? அந்த மாதிரி கடவுளை பத்தி தேட வேற வேற தகுதிக்கு உள்ளவன்லாம் பேசின பல விஷயங்களும் வேதத்துக்குள்ள இருக்குது. அதுல ரொம்ப படிச்சவன், அதுல கடவுளை பத்தி பேசி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சவன்லயே ரொம்ப படிச்சவன் ஒரு ஆள். அவனுக்கு பேர் நாரதர்னு பேர். இந்த நாரதர் முருகன் கிட்ட கேட்கிறார், எப்பா கடவுள் நான் அனுபவிக்க நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது நீ உதவி பண்ணு, நீ சொல்லி கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அவர் என்ன பண்றார், நான் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல்ல சொல்லு, நான் அதுக்கு மேல உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவனை சொல்ல வச்சு அதுக்கு மேல சொல்றார். ஒண்ணு இல்ல, எது கேட்கப்படாதது கேட்கிற மாதிரி ஆகுதோ, தெரிஞ்சிக்க முடியாததை தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குதோ, எதை நினைக்க முடியாததை நினைக்கிற மாதிரி ஆகுதோ அந்த ஒண்ணுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்றார். யாருக்கு? நாரதர். இதே விஷயத்தை கொஞ்சம் நீட்டி அவன் அது எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டப்பதான், உங்களுக்கு அதை படிக்கணுமா? படிக்கணும்னா நம்ம கொஞ்சம் படிச்சிருவோம். எங்கப்பா இருக்குதுன்னு கேட்டப்போ ஒரு படிக்கிறாங்க, உள் இருதயத்தில் ஆகாயம் இருக்கின்றது, அது தாமரை பூ வடிவமுள்ள ஒரு மாமிச பிண்டம் தேகத்தினுள் இருக்கிறது, அது பிராணன் இருக்கும் இடம், அநேக நாடிகளுடன் கூடியதாக இருக்கிறது. இப்படிலாம் சொல்லிட்டு அதுதான் பிரம்மபுரமாக சொல்லப்படுகிறது, அதுதான் கமலாலயம், அதுதான் தகராலயம், அதுதான் புண்டரீகபுரம், அதுதான் வல்லிபுரம். இப்படி அதுக்கு என்னென்ன பேர் இருக்குதோ அது எல்லாத்தையும் சொல்லி நீங்க 2-3 உபநிஷத்துல பார்க்கலாம். அத பிருகதாரண்யக உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம், முண்டக உபநிடதம் அப்படின்னு இந்த 2-3 உபநிஷத்துலையும் இந்த பிரம்மபுரம், கமலாலயம், இருதய ஆகாயம், தகர ஆகாயம், இந்த மாதிரி பேர்ல சொல்லப்படுகிற கடவுளின் இடத்தை காட்டுகிற விளக்கங்கள் அந்த 3 உபனிஷத்துல அதிகமா இருக்கு. முண்டகோ உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத், அப்புறம் என்ன சாந்தோக்கிய உபனிஷத். இதுக்குள்ள போனீங்கன்னா அதை நீங்க படிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் அதை பத்தி வேதம் உபநிடத்துல வருதுன்னு பாம்பன் சாமிகள் எல்லாத்தையுமே தகராலய ரகசிய உரையில தொகுத்து கொடுத்திருக்கிறார். நீங்களும் அதை படிச்சுக்கலாம். நாங்களும் அதை தொடர்ந்து சொற்பொழிவு பண்ணிட்டு வரோம். சுருக்கமா என்ன சொல்லியிருக்கிறேன், இப்போ நம்ம உடம்பு, மனிதன் என்கிற உடம்பு, அதுல நான் என்று சொல்லப்படுகிற இடம் இதயமும் இல்லை, நுரையீரலும் இல்லை, நான் காட்டுற நடு இடம், அதுக்கு பேரு இதய ஆகாயம். பிரமம் என்கிற கடவுள் இருக்கிற இடம், அதனால பிரம்மபுரம். புண்டரீகம்னா தாமரை, அதனால புண்டரீகபுரம். வள்ளி என்றால் தாமரை, அதனால வள்ளிபுரம். அப்புறம் இந்த மாதிரி எல்லா பேரையும் வேற வேற சொன்னாலும் அந்த தகரம் என்கிற
இதய ஆகாயம்தான் தகர ஆலயம். சொல்லியாச்சா? இந்த தகர ஆகாயத்தை தான் கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு வேதத்துல உபநிடதங்கள் ஆராய்ச்சி பண்ணி வேற வேற சொன்னாலும் அதை பத்தி முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தாச்சா? இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்குது? கடவுள் நம்ம உடம்புல இருக்கிற இடத்தை பற்றி மட்டும்தான் முடிவு வந்திருக்கு. இந்த கடவுள் ஆன்மாதான் கடவுளா இல்ல கடவுள்னு வேற ஒருத்தன் இருக்கிறானா அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனாலும் இதை நீங்க வேற வழியில பாம்பன் சாமிக்கு தத்துவமா நான் முடிக்கணும்னா இதை நான் சொல்லாம சொன்னா உங்களுக்கு அது நிறைவாகாது. நீங்க இதை தெரிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன அதனால இது நீங்களா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இன்னொரு முறையில சொல்றேன் பாருங்களேன். இந்த உலகம்னு ஒண்ணு இருக்குதப்பா, இந்த உலகம் அழிஞ்சு போகுது, அதை பத்தி பிரச்சனை இல்லாது இருக்குது, இல்லாம போகுது, உடம்புலாம் இல்லாம போகுது. உயிர் நான் ஒருத்தன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, ஏன் உயிர் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் கஷ்டத்துல வாழறேன், இதெல்லாம் தாண்டி கடவுள்னு ஒண்ணு சொல்றோம். இந்த கடவுளும் நானும் வேற வேறவா? கடவுள் நானுன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் புரியவை அப்படிங்கிற மாதிரி வேதத்துல இருந்த பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்ப 4 விதமான வாக்கியம் அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்ற வாக்கியம் 4. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படியே சேர்த்து சொன்னா ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மி, அப்புறம் அயம் ஆத்மா பிரம்மம், அப்புறம் தத்துவமசி இப்படின்னு ஒரு 4 மகா வாக்கியம் பேர் இந்த 4த்துக்கும். இது 4 வேதத்துக்கும் ஒரு வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம். அப்படி 4 வேதத்துல இருந்து இதை செலக்ட் பண்ணி இதுக்கு அர்த்தம் சொல்லணும். எது இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மினா நான் கடவுளாக இருக்கிறேன், தத்துவமசினா அது நீயாக இருக்கிறாய், கடவுள் தான் நீயா இருக்கிறாய். அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி சொல்லி அப்புறம் அயம் ஆத்மா பிரம்மம், நான் ஆத்மா அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இது 2ஆ 1ஆ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து, இந்த 2ஆ 1ஆன்னு கேள்வி வந்தப்பதான் ஏகம் ஏவ அத்விதீயம், ஒன்று 2 இல்லாதது, ஒண்ணுதான் ஒண்ணு, அது 2ஆ இல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்ன சொன்னாங்க இது மூலமா இந்த 4த்துக்கும் விளக்கத்துல, கடவுள் தான் நீயா இருக்கிற, நீங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கடவுளாவே மாறிடும், வேற ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற விஷயத்துக்கு விளக்கம் அளிச்சாங்க. இது வரைக்கும் யார் பண்ணது? வேதத்தையும் உபநிடதத்தையும் விளக்கப்படுத்தியவர்கள் செய்தது. முடிஞ்சு போச்சா? இப்ப நான் சொல்றதெல்லாம் ஏதோ விளையாட்டு விஷயம் இல்ல. தமிழ்நாட்டுல நீங்க அருளாளர்களை பிரச்சனை இல்லாம புரிஞ்சுக்கணும், தத்துவத்தையும் தப்பு இல்லாம புரிஞ்சுக்கணும், வேதம் இல்லாத வாழ்க்கைக்கும் போகணும். அப்படின்னா இதை தவிர, இந்த முறையை தவிர வேற எந்த முறையில கேட்டாலும் நீங்க தெளிவடைய மாட்டீங்க, என் பாஷையில சொன்னா உருப்பட மாட்டீங்க. அப்புறம் அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க எந்த வாத்தியார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் என்ன சுந்தர விட்டுட்டேன் நான், ஏன் அவர் தான் நான், அப்புறம் என்ன நம்ம சேக்கிராரு, அதுக்கப்புறம் வள்ளலாறு, தாய்மானவர், இப்படிலாம் படிக்கிறோம்ல. நீங்க போய் கேட்டா எங்க நம்ம தெரியுங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்து சாருங்க, ஒரு நல்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு அவரு கேட்பார், ஐயா
இந்த அருளாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் பேதமாவே அவரு வேறங்கிறாங்க, அவரும் நான் என்னுடைய மார்க்கம் தனி மார்க்கங்கிறாரு, இவங்க ஒண்ணு போனாங்கன்றாங்க வந்தாங்கன்றாங்க, இதெல்லாம் என்ன ஐயா அப்படின்னு எல்லாரும் கேட்டு இவங்க வேற அவங்க வேற அப்படின்னு நாம சொல்லி இவங்களை எல்லாம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்தது. அப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லா நீங்க வேணாலும் போய் நாளைக்கு ஒரு மைக்க தூக்கணும் அல்லது ரகசியமா போயோ உங்க எத்தனை வாத்தியாரு அறிவாளிகள் சொற்பொழிவாளர்கள் அல்லது தத்துவவாதிகள்னு தெரியுமோ அத்தனை பேர்த்து தமிழ்நாடு முழுக்க போங்க அல்லது உலகம் முழுக்க போங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனா நாம பாம்பன் சாமி தைரியத்துல பேசுறேன். அதனாலதான் எடுத்த உடனே உங்களுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி மகாதேவ மண்டலம்னா அருட்பெருஞ்சோதின்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னேன், இன்னும் எனக்கு வலு சேர்த்தது இன்னைக்கு பங்குனி உத்திர பெருவிழாவில் திருஞான சம்பந்தர் புராணம் நான் பேச மாட்டேன்னு அவர் சொன்னார்ல, அதுதான். இப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவா ஒருத்தன் வேதத்துக்கு இந்த வேதத்தை தப்பா விளக்கம் கொடுக்கிறவனுக்கு கவுண்டர் கொடுக்கணும். யார் கொடுக்குது, யார் கொடுக்க முடியும்? இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி யாரையாவது? ஒரே ஆள் தான் கொடுத்தார், திருஞான சம்பந்தர் தான் கொடுத்தார். நம்ம ஆளுங்க இந்த இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் படிச்சிருப்பீங்களா? எதுல? திரு எழுகூற்றிருக்கை ஞாபகம் இருக்குதா? திருஞான சம்பந்தர் நான் என்ன சொல்ல வர்றேன், நான் யாருங்கிறத பதிகத்துல சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத எதுல சொல்றாரு? திரு எழுகூற்றிருக்கையில சொல்றார். திரு ஓர் உருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒருவின் முதல் பூதலம், அந்த பாட்டுல அவங்க அப்பாவுக்கு சொத்து பணம் கேட்கறதுக்காக வந்து அல்லது அதுக்கு இல்ல, அவங்க அப்பா வந்து எல்லா பதிகத்தையும் நான் பாட முடியாது, ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொன்னதுக்காக இதை மட்டும் பாடு போதும் அப்படின்னு அவர் செஞ்சார் அப்படின்னு ஒரு வரலாற்றோட படிக்கிறேன்ல, அது மட்டும் இல்ல. அதுக்கு அர்த்தம் திருஞான சம்பந்தர் இவ்வளோ இயக்கத்தின் மூலமா என்ன முடிவை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். அதான் அந்த திரு எழு கூற்று இருக்கை. அதுல ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதல் எழுத்து ஓதி வரன்முறை பயின்று எழுவாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை. அது எல்லாம் என்ன எழுதுனாங்க? வேதம் வேள்வி செய்கிற சீர்காழியில அந்தணர்கள் இருக்கிறாங்க, அதனால பிரமபுரம் எழுதினாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, வேள்வி செய்கிறதற்கு மூலமாக மறை வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்தணர்களால் பிரம்மம் என்று சொல்லப்பட்ட இறைவன் இருக்கிற இடம் பிரம்மபுரம். சீர்காழின்னு இல்லாது பிரம்மபுரம் என்கிற வார்த்தை உபனிடத்துல சாந்தோக்கியம் முண்டகம் அப்புறம் என்ன உபனிடதம் சொன்ன விருகதாரண்யம், இந்த உபனிடதங்களுக்குள்ள சொன்ன அதே வார்த்தையை திருஞான சம்பந்தர் அதுக்குள்ள இணைக்கிறார். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் சொல்ற பேர் எல்லாமே இறைவனை பற்றிய விவாதங்களுக்கு உள்ள பேர். அந்த ஆராய்ச்சிக்கு இறைவன் யாரு, இறைவனை எப்படி அனுபவிக்கலாங்கிறதுக்கு உள்ள மூலப்பதியாது. அதுல சொல்லிட்டு சொல்றாரு, 6 பதமும் 5 கல்வியும் 3 காலமும் தோன்ற நின்றனே. அந்த இறைவனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அப்படின்னு முடிவு கட்டுறார். இதான் வாக்குமூலம். யாரோட வாக்குமூலம்? திருஞான சம்பந்தருடைய வாக்குமூலம். அப்ப சொல்றாரு, இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும். 2 இடத்துல சொல்றார். கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை. கவுனியன் கட்டுரைன்னா என்ன அர்த்தம்?
கவுனிய மரபில் வந்த யாரு திருஞான சம்பந்தன் சொல்ற டெபினிஷன் அர்த்தம். கவுனி என்ன அர்த்தம்? நான் வேதம் தெரிஞ்ச அந்த அர்த்தம். நான் வேதம் தெரிஞ்சவன், நான் சொல்றேன், நான் தெரிஞ்சு சொல்றேன். என்ன சொல்றேன்? முதல்ல படிச்சு கட்டுற வேதம் மொத்தத்துக்கு இது கட்டுரை பதில். அடுத்து சொல்றாரு கழுமல முதுபதி கவுனியன் அறியும், அது எனக்கு தெரியும், நான் அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்றார் அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்து. கடவுள்கிட்ட பேசுறார், உங்ககிட்ட, என்கிட்ட, அவங்க அப்பா கிட்ட பேசல. உன்னை இதை தவிர வேற ஒரு முறையில சொல்ல முடியாது அப்படின்னு கடவுள்கிட்டே பதில், அதாவது ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குகிறார் திருஞான சம்பந்தர். என்ன நடந்தது இதுல என்ன நடந்தது இந்த பாட்டுல? நீங்க ஏதோ சொன்னீங்க, நாங்களும் ஏதோ விஷயம் சொல்ல வராருன்னு கேட்டோம். அது இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமைன்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 1 2 இந்த அதாவது இந்த ரெண்டுத்துக்குள்ள நடுவுல இருக்குது, இதெல்லாம் இல்ல. ஆன்மா இறைவன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டும் பிரமபுரத்தில் இருமையும் ஒருமையாக இருக்கிறது. அந்த ஒருமைதான் அதில் பெருமை உடையது. என்ன அர்த்தம் இதுக்கு? வேதத்துல சொன்னது அது நீயா இருக்கிற, நீ அதுவா இருக்குது, கடவுள் மட்டும்தான் உண்மை, தப்பா சொல்லாதன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வேத மகா வாக்கியங்களில் நீதான் கடவுள் அல்லது கடவுள் தான் நீ ஒன்னா சொல்றீங்க பாருங்க, அது தப்பு. நான் வேதம் தெரிஞ்ச கவுண்டினியன் சொல்றேன், தப்புடா தப்புடாங்கிற. இப்ப இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த பிரம்மபுரம் என்கிற கடவுள் இருக்கும் இடத்தில் ஆன்மாவும் இருக்கிறது. இந்த ஆன்மா கடவுளை சேரணும், சேர்ந்தா அதுக்கு என்ன பேர்? சுத்தாத்விதம். இந்த பேரை சைவ சித்தாந்தத்துக்கு எப்பவோ கொடுத்தாங்க. ஆனா இத வேதத்தினுடைய விஷயமாதான் நாங்க அனுபவிச்சு சொன்னது அப்படின்னு யாரும் சொல்லல. இதுக்கு நடுவுல ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்னா, திருஞான சம்பந்தர்ல இருந்து சேக்கிழார் வரைக்கும் வந்தாச்சு, போயாச்சு. அதுக்கப்புறம் மெய்கண்டார் வர்றார். மெய்கண்டார் சிவஞான போதம் பாடினார். அதுக்குள்ள எதை அனுபவிக்கிறீங்கன்னு தெளிவா முடிவு கட்டுற மாதிரி அருளந்தி சிவாச்சாரியார் வழிவிடல. அப்போ சைவ சித்தாந்தத்தை வேதாந்தத்துல பேசுனதுக்கு தெளிவான முடிவா பாருங்கப்பான்னு ஒரு ஆள் பதில் சொன்னார். யார் சொன்னது? உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசத்துல சொல்றார். ஆனா உமாபதி சிவாச்சாரியாரை ஏன் ஓரம் கட்டினாங்கன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆனா உமாபதி சிவாச்சாரியார் இல்லைன்னா எந்த மடத்திலையும் நடராஜர் இல்லை. நடராஜர் உள்ள போறதுக்கு மடத்துக்கெல்லாம் காரணம் உமாபதி சிவாச்சாரியார். அப்போ நடராஜரை வச்சு என்ன தெரியுது உங்களுக்கு? சிதம்பரத்தை வச்சு என்ன தெரியுது? பிரமபுரம் என்கிற கடவுள் ஆகாயம், அதிலே ஆன்மா இருக்கிற கலப்பு தான். இந்த ரெண்டும் சேருகிற கலப்பு தான் வேதத்தில் ஆராய்ச்சி செய்யப்பட்டதனுடைய தெளிவான முடிவு. இத சிவப்பிரகாசத்துக்குள்ள உமாபதி சிவாச்சாரியார் சொன்னாலும் யாரும் எழுதல, இன்னைய வரைக்கும் எழுதல. முடிஞ்சு போச்சா? இப்ப மறுபடியும் அப்படியே வாங்க. திருஞான சம்பந்தர் இததான் சொன்னார்னு யாரும் சொல்லல. எதை சொன்னார்னு? கவுனியனாகிய நான் சொல்லுகிறேன், கடவுளும் ஆன்மாவும் கலந்து ஒருமையாக பிரிக்க முடியாத ரெண்டும் இருக்கும், ஒன்னாயிடம் கிடையாது. ஒருமைனா
வேற. இருமைங்கிற ரெண்டும் ஒன்று என்பது கிடையாது, ஒருமை. அதுல பிரிக்க முடியாத ஒன்னா இருக்கும், ஒன்னாவே ஆயிடாது. இத நீ வேதத்தோட ஆராய்ச்சிக்கு தெளிவா தெரிஞ்சிக்கன்னு அனுபவிச்சு நான் சொல்றேன்னு முத திருஞான சம்பந்தர் சொன்னார். இந்த அனுபவத்தை தெளிவா உலகத்துக்கு தத்துவ விவாதமா இல்லாம முடிவுக்கு கொண்டு வந்தது யார்? நடுவுல தத்துவம் வந்து மடம் மாத்துது இல்ல, எந்த தத்துவம்? திருஞான சம்பந்தர் தொடங்கி மாணிக்க வாசகர் இன்னும் 12 திருமுறை வரை கடவுளை அனுபவிக்கிற ஆன்மாவை பற்றிய விவகாரத்தில் வேதத்துக்கு விளக்கம் தெளிவாக அனுபவத்தில் தந்தாலும் சிவஞான போதத்துக்கு எழுதப்பட்ட விளக்கங்களால் மறுபடியும் பிரச்சனை வந்துவிட்டது. இதை தீர்த்தது யார்? யாரு? வள்ளலார். நடந்து போயிட்டீங்களா? ஆரம்பத்தில் அதானே சொன்னேன். ராமலிங்கர் வந்துதான் திருஞான சம்பந்தர் அனுபவத்தை, அவர் எனக்கு குரு, அந்த அனுபவம் எவ்வளவு பெருசு, அதுல மரணம் இல்லாம வாழறது எப்படிங்கிறத தெளிவா சொல்றார். 1823 இருந்து அவரோட வரலாறு வருது. பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு, கால் முறிந்த வரலாறு எப்ப நடக்குது? 1923. 100 வருஷம் கேப் இருக்குது குறைஞ்சது, முன்ன பின்ன 10 வருஷம். ஏன்னா வந்து அவர் சின்ன பிறந்ததுதான் 23, அதுக்கப்புறம் 10 வருஷம் வேலை பார்க்கிறாருல்ல. இப்ப என்ன கேட்க வரேன் புரியுதா உங்களுக்கு? வள்ளலார்னு ஒருத்தர் திருஞான சம்பந்தர் வரைக்கும் அதுல இருந்து வேதத்தை விளக்கப்படுத்தி தொடங்கினதை எடுத்து உலகத்துக்கு தெளிவா சொல்லிட்டார். அப்புறம் ஏன் பாம்பன் சாமி ஒரு ஆள் வரணும்? இதுக்குதான் நான் அவரை இழுத்துன்னு வந்து சொல்லிக்கிறேன். இப்ப உங்களுக்கு நீங்க கச்சை கட்டின்னு குரூப் வேற, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதவங்க சாமி கும்பிடுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு ஒரு குரூப் அலைஞ்சிட்டு இருக்குது இல்ல, அதை பத்தி தான் பிரச்சனை இப்ப எனக்கு. இப்போ 100 வருஷம் ஏறத்தாழ இடைவெளியில பாம்பன் சுவாமி ஏன் வரணும்? பாம்பன் சாமி நீங்க கோயிலுங்களுக்கு போய் பாருங்க, அருணகிரிநாதரை விடவும் செல்வாக்கு பாம்பன் சாமி வந்துச்சு. அது நம்ம நேரம் வச்சுங்களேன், நாம தான் எப்படியாவது யாரை வச்சு இப்போ அருணகிரிநாதர் ஏதோ பாட்டு பாடி எதுவும் வாங்குற மாதிரி செய்யல. பாம்பன் சாமி அந்த மாதிரி சண்முகவசனம் பாடினதுனால நாம தான் பிச்சை எடுப்போமே, அதுக்காக எது தேவையோ அது தானே போடுவோம். ஆனாலும் பாம்பன் சாமி மரியாதைக்குரியவர் தான், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. வந்து நம்ம லெவலுக்கு தானே நம்ம புகழ் அடைவோம், அது வேற விஷயம். ஆனா பாம்பன் சாமிய அந்த யாரு சண்முக கவசத்தை அத்வைதியம் படிப்பான், சைவ சித்தாந்தியம் படிப்பான். ஆனா பாம்பன் சாமி சைவ சித்தாந்தினா ஒத்துக்க மாட்டான். நீங்க யாராவது சொல்லி கேட்டுக்கிறீங்களா? இங்கேயே ஒரு தான் கேட்டிருப்பீங்க, பாம்பன் சாமி பாட்டுக்கு விளக்கம் கேட்டிருப்பீங்க. பாம்பன் சுவாமிய வச்சு சைவ சித்தாந்தத்தை புரிஞ்சிக்கணும்னு யாராவது கேட்டுக்கிறீங்களா? கேட்கல. இல்ல. யாராவது எழுதிருக்கிறாங்களா? பாம்பன் சாமி முன்னுரையில படிக்கிறது வேற சார். பாம்பன் சுவாமிய வச்சு சைவ சித்தாந்தத்தை நாம படிக்கணுங்கிற மாதிரி யாராவது ட்ரை பண்ணிருக்கிறீங்களா? அப்படி சொன்னாதானே உலகத்துக்கான உபதேசமா பங்குனி உத்தரத்துல வர்ற வழிபாடு மாதிரியே பாம்பன் சாமி எவ்வளவு பெரிய விஷயமா வந்திருக்கிறாருன்னு புரியும். அப்படி இல்லைன்னா புரியாது. இல்ல என்ன புரியுது? அதாவது வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வுன்னு பேசுற ட்ராக் இருக்குல்ல, அந்த முறை இருக்குல்ல, திருஞான சம்பந்தரை மறுத்துட்டு பேசல, சுந்தரரை மறுத்துட்டு பேசல, திருநாவுக்கரசரை மாணிக்க வாசகரை மறுத்துட்டு பேசல. ஆனா அவர் எதை மறுக்கிறாரு? அதை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துறானே அதை மறுக்கிறார். இதானே எளிமையா சொன்னான். சரிதானே? முடிஞ்சு போச்சு. பாம்பன் சாமி அவருடைய வாழ்க்கையில திருஞான சம்பந்தர் புராணம் வந்தாதான் நான் உலகத்துல பேசுவேங்கிறார்.
இப்ப இவர் பேசுறார் எத? அதே திருஞான சம்பந்தர் இருமையின் ஒருமையும் சொன்னதைத்தான் தகராலய ரகசியத்துல நாம எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கறது எடுத்து கொடுக்கிறார் உலகத்துக்கு. உலகத்துக்கு நம்ம பாம்பன் சாமி எடுத்து கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் ஏன் வரணும், அவரோட உண்மையான நிலைப்பாடு என்ன? இப்ப கேள்வி கேட்டா நமக்கு புரியணும்ல. இப்ப பாம்பன் சாமி ஏன் வந்தாருன்னா அதுக்கு என்ன வெயிட் கொடுப்பீங்க? வள்ளலார் விட்ட குறை என்ன, நடுவுல நடந்த பிரச்சனை என்ன, இந்த சமூகத்து மேல அக்கறை இருக்கிற கடவுளோட வேலை என்ன? கடவுளுக்கு தான் நம்மளோட அக்கறை அதிகம், நம்ம மேல நம்மளை விட அவருக்கு தான் அக்கறை அதிகம். திருஞான சம்பந்தர் டிராக்கையே எடுத்துக்கிட்டு வள்ளலார் வந்து உங்களுக்கு அதை விளக்கிறார். எதை விளக்கிறாரு? மரணமிலா பெருவாழ்வு அவங்க அருளாளர்கள் திருமுறைவாணர்களுடைய மரபுலையே நீங்க புரிஞ்சுக்கன்னு சொல்லிடுறார். அதுல எங்கெங்க எப்படி எப்படி நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறத நேரா சொல்றார். ஆனா நடுவுல நடந்த கோல்மால் விஷயத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்ற? திருஞான சம்பந்தர் சொல்றார், நான் கவுனியன் தான், நான் சொல்றது கட்டுறதான், நான் தெரிஞ்சுதான் சொல்றேன்னு சொல்றார். ஆனா இப்படி தெரிஞ்சு சொல்றேன் அப்படின்னு அவர் எழுதலைங்கிறதுனால அதை விட்டுட்டோம். சிவப்பிரகாசம் எழுதின உமாபதி சிவாச்சாரியார் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் சொன்னாலும் அவரையும் விட்டுட்டோம். அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அப்போ நீங்க அனுபவத்துல உங்களை பிரிச்சு கொண்டு போய் சொல்றது நல்லதா, இந்த ஞானத்து அறிவாளிங்கிற பேர்ல என்னெல்லாம் நடந்திருக்குதோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிற வேலை முக்கியமானது. இப்போ என்ன நடந்தது? இப்ப திருஞான சம்பந்தர் பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாந்தோக்கிய உபநிடதத்தில் இது வருகிறது, இதை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இதற்கு இப்படி விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி எல்லாத்திலையும் வருது, இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் விளக்கம் எழுதணும். இதை திருஞான சம்பந்தர் எழுதல, வள்ளலார் எழுதல. அப்போ இந்த மக்கள் போய் இதுல அறகுறையா வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் தொகுத்து திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் விட்டு போன பெரிய பாரத்தை தூக்கி பாமன் சாமி தலையில வைக்கிறான் முருகன். நீங்களா இருக்கிறீங்கல்ல, சாப்பாடு தட்டை இப்ப நம்ம வீட்டு பசங்க சாமான் கழுவுவாங்க, நல்லா செல்லமா பசங்களை வளர்த்துட்டு இருக்கும்போது அதுங்க என்ன பண்ணோம், தட்டை கொண்டு போய் சில பேர் சாப்பிட்ட இடத்துலயே கையை கவிட்டு போவோம், சில பேர் தட்டை கொண்டு போய் வாஷ் பேசின்ல போட்டுட்டு போவோம். ஆனா அங்க பார்த்தா குப்பை அதிகமா இருக்கும். குப்பைன்னா சாப்பிட்ட தட்டுங்க இது அதிகமா இருக்கும். ஆனா அவன் அப்பப்ப கழுவி வச்சுட்டு போனா அங்க ஒண்ணும் இருக்காது இல்ல, இருக்குமா இருக்காது. இப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் வேலை செய்ய முடியாம வேலைக்காரின்னு ஒருத்தைய கூட்டின்னு வரணும்ல, அந்த மாதிரி ஒரு வேலைக்காரியா கடவுளுக்கு பாம்பன் சாமி தெரியுது. இவங்க எல்லாரும் சாப்பிட்டு போட்டதுதான், அவங்களாம் பெரியவங்க தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க சாப்பாட்டை தாண்டி இங்க குப்பை நிறைய சேர்ந்து போச்சு. அப்போ திருஞான ஏதோ வள்ளலாருக்கு பிறகு நடந்த குப்பை இல்லை, இது திருஞான சம்பந்தர் காலத்துல இருந்து கழுவி போட்ட தட்டு எல்லாத்தையும், இது கழுவாம போட்ட தட்டு எல்லாத்தையும் பொறுக்கி வச்சு அதை எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி கொடுக்கிறாருன்னா பாம்பன் சாமியோட அந்த தவம் உங்களுக்கு இப்ப புரியும். ஆனா நீங்க யாரு, பாம்பன் சாமிய வந்து உடனே நீங்க தனியா தூக்கி போய் வச்சீங்கன்னா நீங்க யாரு யாரு நீங்களே முடிவு தான். அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. மகா தேஜ மண்டல சபைக்கு பதிலாக மகா துரோகின்னு படம் கொடுத்துருவோம். அதாவது எதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பாம்பன் சாமி தெளிவா சொல்றார். காசி யாத்திரை எடுத்து பார்த்தாலும் சுத்தாத்வைதனா என்னன்னு சொல்றார், பரிபூரணானந்த போதத்தை எடுத்தாலும் சுத்தாத்வைதனா என்னன்னு சொல்றார், தகராலய ரகசியத்தை முழுக்க அதுக்கே பாடுறார்.
எல்லாத்துக்குள்ளேயும் சுத்தாத்வைதனா என்னன்னு சொல்ற பாம்பன் சாமி ஏன் இத சொன்னார் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க வரணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னா இந்த திருஞான சம்பந்தர் செஞ்ச வேலையிலிருந்து வள்ளலார் செஞ்ச வேலை வரைக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அவங்க வேலையெல்லாம் பிரயோஜனம் இல்லாம பண்ணணும்னு எழுதுனாங்க பார், அத்தனை பேரையும் எதிர்த்தாக்குதல் கொடுக்கிறதுக்கு பாம்பன் சாமி வர்றார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் வேதம் தொடங்கி இன்னது வருது, திருமுறையில இன்னது வருது அப்படின்னு ஒரு இணைப்பு கொடுப்பார். ஏன் கொடுக்கிறார்? அத எல்லாருக்குள்ளையும் அரியணா பொருள் என்று சொல்லப்படுகிற பரம ரகசியம் என்று சொல்லப்படுகிற கடவுள் அதை அனுபவிக்கணும்னா இந்த ஞானத்துல இந்த மாதிரி மாற்றி புரிஞ்சிக்காம இப்படி புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு நேர்பாதையை கொடுக்கிறார். அதனாலதான் பாம்பன் சாமிக்கு என்ன பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாம்பன் சாமி வரலாறு படிக்க நான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்காது, ஆனா ஓரளவுக்கு தான் அது புரியுது. பாம்பன் சாமி சொல்றாரு, நீதி விளைந்து இரங்கல், நீங்க படிச்சிருப்பீங்க, நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன். பொய்களா பல வரைந்துள்ள முறைகளின் பொலிவுடை புடவீது, பொய்யையே பல வடிவங்கள்ல எழுதி விலை பேசிக்கிட்டு இருக்கிற வியாபாரம் பண்ற உலகண்டாயுது. மெய்கண் நோக்குதல் அரிது, உண்மை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பல்லாயிரம் விளம்பினும் ஆயிரக்கணக்கா சொன்னாலும் தமது கபட கைகள் நீட்டுவர், தன்னோட வஞ்சன கையை நீட்டான். ஆதலின் நம்புதல் கவலை என்று அமரார்கோல் பொய்கர அற்புத வேலனை நம்பினம் போல் எது குயின் நெஞ்சே. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆளுங்களை வலிமையா எதிர்க்கிறதுக்கு தான் முருகன் வேலை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ற பாம்பன் சாமி, நீங்களாம் தினம் பாராயணம் பண்றீங்கல்ல, பாராயணம் பண்ற பாட்டு இந்த திருக்கந்தர் திருப்பல்லாண்டு பாடி தானே முடிக்கிறீங்க. அது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அன்னையின் மேம்படு கருணையினால் குகன் அடிகளை புகழ்தாசன் தன்னை மெய் அடியவன் ஆக்க என்று அகம்புறம் சார்ந்து வந்து ஏற்ற மதி சொன்னவனாய் அனுபூதி சொன்னவர்க்கு உரு சூர் அறுத்து எவராலும் பண்ணவனா நலன் நல்கிய புகனுக்கு பல்லாண்டு கூறுதுமை. இதுக்கு என்ன அர்த்தம்? டெய்லி தான் பாடுறோம். அதுல என்ன முக்கியமா சொல்றாருன்னா, இந்த மெய்யடியவன் ஆக்க என்று அகம்புறம் சார்ந்து வந்து ஏற்ற மதி சொன்னவன். எப்படி நீங்க ஏத்துக்குவீங்களோ அந்த மாதிரி அறிவில புகட்டி மெய்ய அடியவனாக ஆக்கியவன். நீங்க என்ன எழுதுவீங்க இதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா, மெய்யடியார். ஐயா மெய்யடியார் அது இல்ல அவர் சொல்றது. இந்த உலகத்துல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பார், இந்த பொய்யா சொன்னவன வெற்றி கொள்ற மெய்ய சொல்ற வேலைக்கு என்ன ஆளாக்கணான்னு அர்த்தம். இப்ப பல்லாண்டு நீங்க பாடுறது இல்லை, இது பாம்பன் சாமி பல்லாண்டு பாடுறார். நீ என்ன எதுக்கு உருவாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டம்பா. இந்த பொய் உலகத்துல மெய்ய சொல்ல வச்சு என்ன நீ உருவாக்கண அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எனக்கு இப்ப புரியுது. எப்ப புரியுது? என்ன நீ வேலை வாங்கினல்ல, தகராலய ரகசியம் ஒரு உபதேசம் பண்ணிட்டு எனக்கு அனுபவத்தை வைத்தியநாத முதலி தெருவில் தந்து இது ஒரு விஷயமா எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கு சொல்லணும். அப்ப நான் யாரு? நான் இந்த உண்மைக்கு வரணும். அப்ப என்ன அது கூட என்ன எழுதுறாருன்னா, குகன் அடிகளை புகழ்தாசன் தன்னை
என்னன்னு சொல்லல, தன்னை மெய்யடியவனாக்க. இதெல்லாம் ரொம்ப, அதாவது டெக்னிக்கல் வேர்டு நாங்க. இறைவன் சேர்ந்தே என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தன்னை. என்னன்னு நான் சொல்றேன்ல, இது கூட இன்னொரு ஆள் சேர்ந்துட்டான்னா தன்னைன்னு அர்த்தம். நான் அப்படின்னு சொல்லாம தன்னைன்னு சொல்லிட்டா நானும் முருகனும். அப்ப முருகன் மெய் அடியவன் ஆக்க. இப்ப நான் சொல்றது இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு உண்மையை சொல்றது. அப்ப இதுக்கு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம்புறம் சார்ந்து உள்ளையும் வெளியையும் வேலை செய்யறான். இந்த உள்ளையும் வெளியையும் வேலை செய்யறவன் உள்ள வெளியேன்னு இல்லாம ஆவறது தான் சுத்தாத்வைதம். அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு, பாம்பன் சாமி ஒரு பேர் சொன்னார் பாத்தீங்களா, அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம். இதுதான் உண்மையான பேர் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இந்த பொய்யெல்லாம் நீக்கிட்டு உண்மையை புரிய வச்சா இந்த ஞான பரம்பரைக்கு ஒரு பேர் கொடுக்கணும். தத்துவம்னு ஒரு பேர் கொடுத்தா அதுக்கு பேரு அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம். சித்தாந்தம்னா முடிவுன்னு உங்களுக்கு தெரியும். சைவ சித்தாந்தம்னா ஏற்கனவே இந்த சிவனுடைய அனுபவத்தை பெற்ற அருளாளர்கள் வழி வந்த முடிவு. வைதிகம்னா சிவன் அருள் பெறாமலே அல்லது கடவுள் என்கிற ஆராய்ச்சியில பிரம்மம் என்கிற கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேதத்தினுடைய விளக்கத்தையும் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு வைதிக சைவ சித்தாந்தம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 போடுற. ஆச்சிரமம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அர்த்தம் அதி ஆச்சிரமம், ரொம்ப மேலான ஒழுக்கம். இப்போதைக்கு அதுக்கு மட்டும் அர்த்தம். அப்புறம் அத்வைதம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, துவைதம் அப்படின்னா 2. நேரா விளக்கத்துக்கு வந்துடுற, ஆராய்ச்சிக்கெல்லாம் போல. அத்வைதம்னா இந்த 2ம் எப்படி ஆகுது, ஒன்னாயிடுதா இல்ல வேற வேற இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு அதுல பதில் சொல்லணும். அந்த பதில ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டேன், திருஞான சம்பந்தர் சொன்னதை சொல்லிட்டேன்ல, இருமையின் ஒருமையை அப்படின்னு சொன்ன பாருங்க. அதுதான் அத்வைதத்துக்கு நாம திருஞான சம்பந்தரை ஒட்டி சொல்ற பதில். அது சுத்தமான அத்வைதம் அப்படின்னு பாம்பன் சாமியை வச்சு நீங்க காசி யாத்திரை இதுக்குள்ள இன்னும் ஒரு அது பாட்டை முடிச்சிடுறேன். ஏகம் துவிதம் ஏனும் எண் இருப்ப அத்துவிதம் தோகமர வேதம் சொன்னதால் அவ் ஏகம் துவிதமும் அல்லாத சொல் பொருள்தானே அத்துவிதம் என்று ஓர்தல் துணிவு. ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு பரிபூர்ணானந்த போதம். இம்மூன்று ஒருங்கு இலகும் இதுவே பெம்மான் தரு பேரமுது என்றிடும் ஓர் செம்மேனி அடங்கிடும் மா தெளிவில் சும்மா அமரும் சுசி அத்துவிதம். இந்த சுத்தம் அப்படிங்கிறதுக்கு சுசி அப்படிங்கிற பேரையும் பாம்பன் சாமி கொடுப்பார். இந்த சுத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த 2 இல்லாம ஒன்னா சேர்ற 2ம் பெரிய அனுபவத்தை அனுபவிக்குதுன்னா அதுக்கு பேரு சுத்தம். இந்த அத்தியாத்திரமம் மேலான ஒழுக்கம் அது 2ம் கடவுளும் நானும் வேற இல்லைங்கிற மாதிரி ஒன்னா சேர்த்து இறக்காத அனுபவத்தை தரும். இத புரிஞ்சிக்கணும்னா வைதிக வேதம் தொடங்கி சைவ அருளாளர் வர இருக்கிற சைவ சித்தாந்தம் என்கிற முடிவா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இதுல விட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. இதை விட்டுட்டு போறதுக்கும் ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. எதுல?
கடவுள் ஆன்மா பற்றிய ஆராய்ச்சியில் நீங்கள் மேலான ஒழுக்கமுடையவர்களாய் இருந்தால் கடவுளும் நீங்களும் சேர்ந்து ஒரே அனுபவமாக பெறுகிற நிலைமையை வைதிகம் தொடங்கி தமிழ் மரபில் சைவ சித்தாந்தமாக வருகிற முடிவினை நீங்கள் அடையலாம். இதுதான் பாம்பன் சுவாமிகள் வந்த வரலாறு. இதுக்கு உள்ள ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் சாமி முதல் மண்டலத்துல திரு நிறைந்த சிவம்னு ஒரு தலைப்பு. அதுல 49வது பாட்டு, கடைசி பாட்டுக்கு முன்னாடி, ஒத்த நீர்மை உறாதவர் தம் மனம் பெற்றத்தால் உருவாம் மெய் பிறங்கு உயிர் முத்தருக்கு அருவாம் பர முத்தருக்கு அத்தன் உன் அருளால் அவை இல்லையே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுல என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, இந்த ஒத்த நீர்மை அப்படின்னு ஒரு பாட்டு. இப்ப மனுஷனா இருக்கிறான்னு வச்சுங்களேன், இங்க என்னடா சொற்பொழிவு 1.5 மணி நேரமா நடக்குது, இங்க ஒரு பாட்டை சவுண்டா வைக்கிறமே, நாம முட்டாளான்னு தெரியலன்னா ஒத்த நீர்மை இல்லைன்னு அர்த்தம். ஒத்த நீர்மைனா அது இன்னொரு அட்வான்ஸா விளக்கம் சொல்றேன்னு. இப்ப இங்க அடியார்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன் மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் ஸ்காலரா இருக்கிறப்போ எங்க வாத்தியாருக்கெல்லாம் போண்டா காஃபி வாங்கி கொடுத்து என் காலம் போச்சு. எனக்கு காசு ஏன் காசு இல்லை, அந்த மாதிரி ஊழியம் பண்ணணும், வேலை செய்யணும். எங்க மாணவர்கள் இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை யாரையாவது பார்த்து சார் கொஞ்சம் போய் காஃபி வாங்கணும் வந்து இவருக்கு கொடுங்கன்னு நான் சொல்லணும். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டா யாரும் கிடையாது. எப்படி இதை சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம போய் ஒரு இடத்துல, இப்ப இங்க ஒருத்தர் இருப்பார், இவர் இருக்கிறார், அவருக்கு டீ டம்ளர் நான் இப்ப எல்லாருக்கும் டீ கொடுத்தாச்சு. இப்ப அவரோட டீ டம்ளரை வாங்கலாமா வாங்க கூடாதான்னு ஒருத்தர் யோசனை பண்றார். ஏன் யோசனை பண்ணுவாரு? நான் தொண்டு பண்ண வர்றேன், எல்லா டம்ளரையும் மூஞ்சி தயவுதாட்சண்யம் பார்க்காம டீ டம்ளரை எடுத்து போய் போறதுன்னா வாங்குவார். ஆனா இவருக்கு அவருக்கு முன் விரோதம், அவர் திமிர் பிடிச்சவர், அவருக்கு டம்ளரை வாங்கக்கூடாது, வாங்குறவர் இப்படி நினைக்கிறார். எப்படி இருக்கும்? இங்க நீங்க எந்த கொள்கை உங்களுக்கு தெரியுது, சரி விடுங்க. இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு நான் டீ கடைக்கு போறேன், நான் போறேன்னு வச்சுங்களேன், டீ சொல்லியாச்சு, நாமெல்லாம் பேசி நிக்கிறோம். நான் போய் டீ டம்ளர் எடுத்து வந்து எல்லாரும் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இதுல என்ன புரியுது தப்பு? இதுல ஒண்ணும் இல்ல. அங்க சொல்லியாச்சு, இதை நாம எப்படி வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு யாருக்குமே மனசுல தோணாது. ஏன்னா எல்லாரும் ஞானிகள் ஆயிட்டாங்க. ஒத்த நீர்மைனா என்னன்னு கேட்டா, அங்க என்ன வேலை நடக்குது, நான் எப்படி செய்யணும், அதுக்குள்ள எப்படி போகணும், இதுதான் சென்சிட்டிவ் நாம சொல்றது, அலர்ட்னஸ் சொல்றது. அதுதான் ஒத்த நீர்மை. சமமா இருக்கிறது இல்லாது எதுக்குள்ள எப்படி போறது, இதுதான் பாம்பன் சாமி சொல்ற மெத்தடாலஜி. இப்ப நீங்க வர்றீங்கன்னு வச்சுங்களேன், இங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவீங்க. பாம்பன் சாமிக்கு அடியாரா இருக்கிறது வர்றோமா, பாம்பன் சாமி கிட்ட சாமியை கும்பிட்டு போகணும் வர்றோமா? சாமியை கும்பிட்டு போகணும் தான் வரும். ஆனா பாம்பன் சாமி கோயில் இப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இல்ல, இவங்க யாரு? பாம்பன் சாமி அடியார். சரி, எப்படி நல்லா இருக்கும் அது? எப்படி நல்லா இருக்கும்? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஒத்த நீர்மை உறாதவர் தம் மனம் பெத்தத்தால் உறும். நான் தகராளே ரகசியத்துல மனமே ஜனனமும் மனமே மரணம் நடத்திட்டு இருந்தேன்ல, அதுக்கு பதில் இங்க சொல்றார். எதுல? திரு நிறைந்த சிவம். உங்களுக்குள்ள சிவம் முழுமையா ஆகணும் அப்படின்னா என்ன? இதுதான் தகராளே ரகசியம், இதுதான் சுத்த அத்வைதம். அதுக்குதான் அந்த பாட்டு சொன்னேன். திரு நிறைந்த சிவம்னா எனக்குள்ள சிவம் முழுமையாகணும், சிவத்துக்குள்ள நான் முழுமையாகணும். எப்ப ஆக முடியும்? அதோட சமமா கலக்கணும். சமமா எப்ப கலக்க முடியும்? அது என்ன வேலையா நாம வந்திருக்கிறோமோ அதுக்குள்ள நுட்ப உணர்வு வேணும். இப்ப இப்படி வச்சுங்களேன், எல்லாரும் நல்லா தான் இருப்போம், பாம்பன் சாமிக்காக எல்லாம் செய்யணும்னு இருப்போம். இதுக்கு நடுவில் இன்னொன்னு வரும். என்ன வரும்? பண பிரச்சனை, ஜாதி பிரச்சனை வரும்.
எது வரலனாலும் இது ரெண்டும் வந்துடும். அப்ப சுத்தாத்வைதம் எங்க இருக்காங்க? இப்ப நீங்க இவ்வளவு பேரு நீங்க ஏதோ ஒரு பேர்ல சேருவீங்க. ஆனா நடுவுல பாம்பன் சாமிக்கு வந்த பிறகும் பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது ஜாதியை தூக்கின்னு வந்தீங்கன்னா நடக்குமா? நடக்காது. பணத்தை தூக்கின்னு வந்தீங்கன்னா நடக்குமா? நடக்காது. அப்போ கலக்கிறதுனா என்ன அப்படின்னா, நான் இதை வச்சு கலந்து அதை மறக்கணும். இததான் எங்க சொன்னாரு? கல்லர் பாலது ஜாதி விகற்பம். இப்ப புரியுதா நான் எதுக்கு இதை சொன்னேன்னு? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு பாம்பன் சாமி சொன்ன வார்த்தையை சொல்லிட்டேன். என்ன அர்த்தம்? நான் அத்தியாச்சரம்னா முதல்ல வந்துருவேன், தெரிஞ்ச வரைக்கும் வருவேன். வந்த பிறகு இன்னொன்னு என்ன இழுக்க கூடாது. வந்ததுன்னா அத்தியாச்சரம். அப்ப முருகன் கலக்க ஆரம்பிச்சிருவான். அது சுத்தாத்வைதம். இப்போ வேதம் தொடங்கி சைவ சித்தாந்தம் வரைக்கும் சொன்ன அனுபவம் எனக்கு வந்துடும். வந்ததுன்னா பங்குனி உத்தர உபதேசம் உலகத்துக்கெல்லாம் பாம்பன் சாமி சொன்னதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஞான பரம்பரைக்கு முடிவா தெரியும். இதுதான் அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் என்பதை சொல்லி நன்றி கூறுகிறேன்.